நியோராவின் சித்திரை புத்தாண்டை முன்னிட்ட புடவை மலிவு விற்பனை. சாரிகள் 70%, சுடிதார் 50%, லெகங்கா 50% விசேட விலை கழிவு. 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முன்சனில் நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஜெர்மனியில் நடைபெற்ற மாநில தேர்தல் ஒன்றில் CDU கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஜெர்மனியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ரைன்லாண்ட் பால்சன் சொல்லப்படுகின்ற மாநிலத்துக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த மாநிலத்தில் கடந்த 37 ஆண்டுகளாக SPD சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியானது ஆட்சியை செலுத்தி வந்திருந்தது. தற்பொழுது முதல் தடவையாக CDU சொல்லப்படுகின்ற தற்பொழுது ஜெர்மன் ஆளும் கூட்டு கட்சியின் பிரதான கட்சியானது இம்முறை இந்த மாநிலத்துக்குரிய ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது CDU சொல்லப்படுகின்ற இந்த கட்சிக்கு 31% மக்கள் வாக்களித்ததாகவும், அதாவது கடந்த முறை நடந்த தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது இந்த கட்சிக்கு இம்முறை 3.3% வாக்குகள் மேலதிகமாக கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஆளுங்கூட்டு கட்சியின் முக்கிய மற்றும் ஒரு பங்காளி கட்சியான SPD கட்சியும், அதாவது இதுவரை காலங்களும் இந்த மாநிலத்தில் ஆட்சி செலுத்தி வந்த கட்சிக்கு 25.9% வாக்குகள் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலுடன் இந்த முறை நடைபெற்ற தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த கட்சிக்கு 9.8% வாக்குகள் குறைவாக விழுந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் பசுமை கட்சிக்கு 7.9% வாக்குகள் கிடைத்ததாகவும், அதாவது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது 1.4% வாக்குகள் குறைவாக கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் AFDN சொல்லப்படுகின்ற தீவிர வலதுசாரி கட்சிக்கு மிக பெரும்பான்மையான மக்கள் தமது வாக்குகளை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 19.5% வாக்குகள் இந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டு இந்த கட்சியானது கடந்த முறை நடைபெற்ற தேர்தலுடன் ஒப்பிடும் பொழுது 11.2% மேலதிகமான வாக்குகளை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் FDP மற்றும் லிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இடதுசாரி கட்சிகள் படு தோல்வியை விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் தற்பொழுது CDU சொல்லப்படுகின்ற கட்சிக்கும் SPD கட்சிக்கும் இடையில் இது சம்பந்தமான புதிய ஆட்சி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்றும், இந்த நடவடிக்கையின் பிரகாரம் கூட்டு அரசாங்கம் ஒன்று இந்த மாநிலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் கூட்டு அரசாங்கம் தமது நடவடிக்கைகளுக்காக பெறப்பட்ட கையெழுத்துக்களால் எதனையும் நிறைவேற்ற முடியாது இருக்கின்றது. ஜெர்மனியின் ஆளுங்கூட்டு கட்சியினுடைய முக்கிய கட்சியான SPD கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் ஜெர்மனியின் தற்போதைய கூட்டு அரசாங்கமானது சமூக பணத்தில் கொண்டு வர உள்ள மாற்றங்களுக்கு எதிராக தமது கட்சி உறுப்பினர்களிடையே கையெழுத்து வேட்டை ஒன்றை மேற்கொண்டு வந்தது. அதாவது மொத்தமாக இவ்வாறு இந்த SPD கட்சியுடைய உறுப்பினர்களில் 69,801 பேர் வாக்களித்தால் இவ்வகையான விடயத்தை இந்த கட்சியானது கையாளலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இடதுசாரி சிந்தனை உள்ள பல SPD உறுப்பினர்கள் உத்தேச புதிய சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து வேட்டை ஒன்றை மேற்கொண்டதாகவும், இந்த கையெழுத்து வேட்டையானது தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கையெழுத்து வேட்டைக்கு மொத்தமாக 2,901 உறுப்பினர்களே ஆதரவாக தமது கையொப்பத்தை இட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் SPD கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இடதுசாரியினர் மேற்கொண்ட முயற்சியானது தோல்வியில் முடிவடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியா டோட்மன் கோப்ரா ஞானம் வழங்கும் 10 புடவைகள் மலிவு விற்பனை. வர்த்தக துறையில் புதுமைகள் புகுத்தி வாடிக்கையாளர்களை கவரும் கோப்ரா ஞானம் 10 புடவைகளை 100 யூரோவுக்கு வழங்குகின்றார்கள். 4/4/2026 அன்று மாத்திரமே இந்த மாபெரும் தள்ளுபடி விற்பனை நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றார்கள். விரையுங்கள் கோப்ரா ஞானம். ஜெர்மனியில் சுகாதார காப்புறுதி மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. ஜெர்மனியில் சுகாதார காப்புறுதி மேற்கொண்டவர்கள் விடயத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் கூறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சியான SPD CDU கட்சியானது ஃபமிலியன் versicherung என்று சொல்லப்படுகின்ற குடும்ப
சுகாதார காப்புறுதி விடயத்தில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு முதன்மை நபர் ஒருவர் சுகாதார காப்புறுதியை செய்திருக்கும் பொழுது குடும்ப காப்புறுதி என்ற விடயம் வரும் பொழுது மற்ற குடும்ப உறுப்பினரானவர் மாதாந்தம் ஒன்றுக்கு 225 யூரோக்களை தனது பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் இந்த புதிய இணக்கப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகைகளில் செய்தியாக வந்திருக்கின்றது. குறிப்பாக மொத்தமாக மாதாந்தம் 225 யூரோக்கள் வழங்க வேண்டும் என்றும் இதில் 200 யூரோக்கள் சுகாதார காப்புறுதிக்காக வழங்க வேண்டும் என்றும் 25 யூரோக்கள் பிளேகபசிகரம் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக காப்புறுதிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த புதிய திட்டத்தின் அடிப்படையில் சுகாதார காப்புறுதி அமைப்புகள் பல பில்லியன் யூரோக்களை மேலதிகமான வருமானமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த புதிய நடைமுறைக்கு எதிராக ஜெர்மனியின் மிகப்பெரிய தொழிற்சங்கமான டிஜிபி என்ற தொழிற்சங்கமானது தமது கடுமையான கண்டன குரலை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி போலீசில் பணியாற்றும் சீக்கியர் ஒருவருக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜெர்மனியின் பிரேமன் மாநிலத்தில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சீக் நபர் ஒருவர் போலீஸ் திணைக்களத்தில் பயிற்சி போலீசாரா சேர்ந்திருந்தார். இதே வேளையில் இவர் போலீஸ் பயிற்சியை மேற்கொண்டிருந்த பொழுது அவர்களது சமய அடையாளமான தலைப்பாகை அணிந்து தான் இந்த போலீஸ் பயிற்சியை மேற்கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார். இதே வேளையில் இவ்வகையான நடவடிக்கைகளுக்கு எதிராக போலீஸ் திணைக்களமானது சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக போலீஸ் திணைக்களத்தில் இவ்வாறான வேலையை மேற்கொள்வதாக இருந்தால் இந்த நபரானவர் இந்த தலைப்பாகையை அணியக்கூடாது என்ற சட்ட நகலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இன்னும் காரணத்தினால் இந்த சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த இந்த நபரானவர் தனது சமய அடையாளத்தை தன்னால் புறக்கணிக்க முடியாதென்றும் ஜெர்மனியுடைய நீதிமன்றங்கள் இந்த விடயத்தில் தனக்கு சாதகமான முடிவொன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரேமன் நகரத்தில் உள்ள நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்ந்திருந்தார். இதே வேளையில் இவ்வாறு இவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நிர்வாக நீதிமன்றமானது தற்பொழுது இந்த போலீஸ் திணைக்களத்தில் பயிற்சி போலீசாராக பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த நபரானவர் தலப்பகையுடன் இவ்வாறு போலீஸ் கடமையை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றது. இவ்வாறு முடிவு எடுத்ததற்கு முக்கிய காரணமாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய விடயம் என்னவென்றால் இந்த பிரேமன் மாநிலத்தில் இது சம்பந்தமாக இந்த பிரேமன் மாநில நீதி அமைச்சானது ஏற்கனவே கடுமையான சட்ட நகல்களை சட்டமாக்கவில்லை என்று சுட்டி காட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவ்வாறு போலீஸ் திணைக்களத்தில் போலீசார் அதிகாரியாக கடமையாற்றுவதற்கு இவ்வாறு சமய அடையாளமுடைய விடயத்தை இவர்கள் கையாளக்கூடாது என்று ஆணித்தரமாக சுட்டிக்காட்டாத விடயத்தினால் நீதிமன்றமானது தற்பொழுது இந்த போலீஸ் பயிற்சியாளரை தொடர்ந்தும் பயிற்சியை மேற்கொள்வதற்கு அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாட்டுடைய படையெடுப்பானது கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொள்வதற்குரிய ஆயத்தங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2 பிரதிநிதிகளை இந்த பேச்சுவார்த்தைக்கு மேற்கொள்வதற்குரிய அனுமதியை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மருமகனான ஜெரால்ட் குஷ்னர் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த பேச்சுவார்த்தை பற்றி தாம் எவ்வகையான செய்திகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கூற்றானது மிகவும் மிகப்படுத்தப்பட்ட பொய்யான கூற்று என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவானது 15 அம்ச கோரிக்கையொன்றை ஈரானுக்கு முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இந்த 15 அம்ச கோரிக்கையை ஈரான் நிராகரித்துள்ளதாகவும் இதே வேளையில் ஈரானானது 5 அம்ச கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவானது உடனடியாக ஈரான் மீதான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதே வேளையில் வளைகுடா பிரதேசத்திலிருந்து அமெரிக்காவானது வெளியேற வேண்டும் என்றும் ஈரான் தரப்பில் வேண்டுதல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது தென் லெபனானின் முக்கிய பல பிரதேசங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது லெபனானின் 10 பகுதியை தற்பொழுது இஸ்ரேலானது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் லெபனானுடைய முக்கிய பாலங்களை
தகர்த்து எறிந்துள்ளதாகவும் இதன் காரணத்தினால் பல லட்சக்கணக்கான லெபனான் நாட்டு மக்கள் தென் லெபனானிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளுடைய பட்டியலை குளோபல் எக்கானமிக் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. இந்த வெளியீட்டின் அடிப்படையில் அமெரிக்காவானது 31.82 பில்லியன் உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளதாகவும், இதேவேளை சீனாவானது 20.65 ட்ரில்லியன் US டாலர் உள்நாட்டு உற்பத்தியை கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ஜெர்மனியானது 5.3 ட்ரில்லியன் டாலர்களையும், இந்தியாவானது 4.5 ட்ரில்லியனை கொண்டு உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக தற்பொழுது இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது இடத்தில் ஜப்பான், 6வது இடத்தில் இங்கிலாந்தும், 7வது இடத்தில் பிரான்ஸ், 8வது இடத்தில் இத்தாலி மற்றும் 9வது இடத்தில் ரஷ்யா மற்றும் 10வது இடத்தில் கனடாவும் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கனடாவுடைய பொருளாதாரமானது 2.42 ட்ரில்லியன் டாலராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. நியோராவின் சித்திரை புத்தாண்டை முன்னிட்ட புடவை மலிவு விற்பனை. சாரிகள் 70%, சுடிதார் 50%, லெகங்கா 50% விசேட விலை கழிவு. 29ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நூரன்பர்க்கில் நியோரா மெகா சேல்.